जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम जय श्री राधा गोपाल जी कन्नम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु कन्नम जय श्री रूप रघुनाथ कन्नम जय श्री प्रभाதி மகாராஜ் கண்ணனும் என் குருநாத கண்ணனும் தொடர்ந்து நம்ம பக்தி விருஷா கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் கூடிய அனைத்து வகுப்பும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் சவுண்ட் அண்ட் பிக்சர் எல்லாம் கிளியரா இருக்கா? எவ்ரிதிங் ஓகே? Yes, everything okay. ஓகே மதி, தேங்க்யூ ஸோ மச் மதி. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்தி விருஷா நம்ம தொடர்ந்து டியூஸ்டே வியாழக்கிழமை பக்தி விருஷா கிளாஸ் கவனிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் வீக்கோடைய பக்தி விருஷா டாபிக் என்ன பாத்தீங்கன்னா ரீஇன்கார்னேஷன், அதாவது பாத்தீங்கன்னா மறுபிறவி. ஓகேவா? ரீஇன்கார்னேஷன், இந்த மறுபிறவி பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்ப கூடாதா, இல்ல அது எப்படி எவிடன்ஸா நம்ம பாக்குறது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இதுல நம்ம நிறைய பேர் கிருஷ்ணரை நிறைய பேர் வழிபட்ட கிருஷ்ண வழிபாட்டுல இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பல நிறைய டிவோட்டிகள் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண ஃபேமிலில இருந்தே நம்ம டிவோட்டி ஆகிருப்போம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஓகே உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். நீங்க டிவோட்டி ஆகிறதுக்கு முன்ன, டிவோட்டி ஆன பிறகு இல்ல, டிவோட்டி ஆகிறதுக்கு முன்னுக்கு மறுபிரிவை பத்தி நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? யாராச்சும் சொல்லலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்களும் ஒரு நல்ல வாய்ப்பு. ரீஇன்கார்னேஷன், மறுபிறவை பத்தி, இறந்த பிறகு வாழ்க்கையை பத்தி என்ன நினைச்சிருந்தீங்க? சொல்லுங்க மதுஜி, சொல்லுங்க. யாராச்சும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க வந்துஜி. சாரி சொல்லுங்க. யாரும் சொல்லி வந்தீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ்ல இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. மறுபிரிவை பத்தி ஹரே கிருஷ்ணா வருதுக்கு, கிருஷ்ண பக்தி வருதுக்கு முன்னுக்கு கருத்துக்கள் என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மறுபிறவி பத்தி கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல மாதாஜி, கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி மறுபிறவி பத்தி இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, அதை பத்தி உண்டான கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்கள் என்ன மாதாஜி? மறுபிறவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மறுபிறவி இருக்கு அப்படின்றது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி ஏதுன்னு தெரியாது பிரபு. சரி, ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி. வேற பக்தர்கள் வேற யாரும்? இன்னொரு ஆளு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த மறுபிறவி நாலேஜே இல்ல பிரபு. இப்படி ஒண்ணு இருக்குதே தெரியாது. அப்ப செத்த பிறகு என்ன நினைச்சீங்க வந்துச்சு? இறந்த பிறகு என்ன ஆகுது? என்ன நீங்க நினைச்சிருந்தீங்க? இறந்த பிறகு எல்லாம் எங்க போறாங்க? அந்த நாலேஜே இல்ல. ஏதோ வாழ்றோம், இறந்து போயிருவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னே நம்மளுக்கு தெரியாம தானே இருந்தோம். இறந்து போனப்ப அப்படி இருட்டாயிரும், எல்லாம் பிளாங்க் ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம கதை சாப்டர் முடிஞ்சு நினைச்சோம். ஓகே ஓகே ஓகே, வேற உங்க நேர்மையான பதிலுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அடுத்து மூணாவது ஒரு நாள் அரிச்சோம் தாரணி மாதாஜி. நம்ம கர்மா பொறுத்தது மற்ற பிரபு, எங்க போறோம்னு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சனத்குமார் வருவோம். ஹரே கிருஷ்ணா வருவோம். பிரபு. என்ன பண்ணா பிரபு? எனக்கு ஹரே கிருஷ்ணா வரத்துக்கு முன்ன பிரபு தனிப்பிறவி தெரியும், மறுபிறவி தெரியாது பிரபு. ஓகே பிரபு. எல்லாம் பகவத்கீதா படிச்சுதான் அடுத்த பிறவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்ன இறந்துட்டா சைபர் ஜீரோ, அவ்வளவுதான் தெரியும் பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஓகே, பாருங்க, இப்ப நம்ம கிளாஸ்ல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கருத்துக்கு, அதனால கிளாஸுக்கு நம்ம கருத்துக்கள் நம்ம சொன்னாதான் நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் நம்ம நடத்த முடியும். ஓகேவா? ஓகே, பாருங்க, மறுபிறவி மோஸ்ட் ஆஃப் த நம்ம பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி மறுபிறவி பத்தி சில இடத்துல நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய, அதாவது எஸ்பெஷலி நம்ம இந்தியனா இருக்கிறதுனால, ஓகேவா, இந்தியன் பாடியில் இருக்கிறதுனால, நம்ம தமிழ், தெலுங்கு, மார்வாடி,
நான் கர்நாடகா, கேரளா, மலையாளி இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஒரு இந்தியன் பிளட்ல இருக்கும் போது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த சினிமாலையும் சரி, இல்ல பிலோசபிக்கலாவும் சரி, இல்ல நம்மளுடைய வீட்டை சுத்தி பெரியவங்களும் சரி என்ன சொல்லிப்பாங்களா, ஏய் இந்த எதை தப்புனா அடுத்த பிள்ளை வந்து உனக்கு தண்டனை இருக்கு, இல்லைன்னா வந்து போன பிள்ளை என்ன நான் வந்து தப்பு செஞ்சனோ இந்த பிள்ளை கஷ்டப்படுறேன். அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60% 50-60% வந்து பாத்தீங்கன்னா விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து மறுபிரிவு இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒத்துக்குவோம். ஏன்னா வந்து நம்மளோட பேசுற டயலாக் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது ஓகே மறுபிரிவு இருக்குன்னு. ஒன்னு சில காலகட்டத்தில் ஒன்னு சில பேர் நினைப்பாங்கன்னா மறுபிரிவு உள்ள மாதிரி சொன்ன மாதிரி மறுபிரிவு பத்தி இருக்கா இல்லையான்னு இல்ல. ஆனா அவர் இறந்த பிறகு ஓகே எல்லாம் வந்து அப்படியே காணா போயிடுச்சு, எல்லாம் அதெல்லாம் முடிச்சு. இவ பிறக்கிறோம், ஒரு எங்கேருந்து நம்ம வந்து பிறக்கிறோம், செத்து போனோம்னா அப்படி நம்ம மாயம் மறைஞ்சிடும், அப்படி காணா போயிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் வந்து என்னன்னா மறுபிரிவு என்றது வந்து ஒண்ணு கிடையாது, இந்த ஒரு பிறவி தான் வரும், நம்ம செத்து போயிடும், முடிஞ்சு. அந்த மாதிரி என்னோட பர்சனலான என்னுடைய ஒரு அனுபவம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து என்னன்னா நான் வந்து யாரும் குறை சொல்லல, நான் வந்து உண்மையை நடந்து நான் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசி இருக்கும் போது நம்ம வந்து நீ பெருசா நான் பெருசா அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டோம். ஜஸ்ட் வந்து அவங்க பிலோசபி அவங்களோட நம்மள நான் போய் அவங்க கிட்ட போய் திணிக்க மாட்டேன். அப்ப ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணும்போது சரி இந்த மறுபிறவி இறப்பை பத்தி இப்ப கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம நார்மலா கேஷுவலா நாங்க வந்து பேசினேன் நான் அவர்கிட்ட. அப்ப வந்து அவர் வந்து கிட்ட கேட்டேன், சரி கிறிஸ்தவல்ல வந்து எப்படி நீங்க மறுபிரிவு பத்தி என்ன நினைக்கிறீங்க, சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு ஜெனரல் நாலேஜ் நினைச்சுக்கலான்னு. அப்ப ரீஇன்கார்னேஷன் பத்தி என்ன கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து மறுபிரிவு என்ற கான்செப்ட் வந்து எங்களோட இதுல கிடையாது, நாங்க நம்ப மாட்டோம். அதாவது வந்து இங்கேருந்து வரோம், அதாவது வந்து கடவுள்கிட்ட இருந்து வரோம், நம்ம இறந்த பிறகு கடவுள்கிட்ட போயிடுறோம். அப்ப நான் கேட்டேன், ரெண்டாவது கேள்வி கேட்டேன், சரி இப்ப வந்து மனிதர்களாக இருக்கிறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் செய்யறோம், நல்லது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்டகரியில வந்து எப்படி பிரிக்கப்படுது? கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்க நரகத்துக்கு, நல்லது செஞ்சாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சரி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அதோட அதோட முடிஞ்சிருச்சு. அப்ப மூணாவதா எனக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இப்ப சரி நல்லது செஞ்சவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான், ஓகே அந்த கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. இப்ப கெட்டது செஞ்ச நரகத்துக்கு போன ஒரு ஆத்மா இருக்குல்ல, சரி இவன் தண்டனை அனுபவிக்கிறான், ஓகே இவனுக்கு எப்ப வந்து விமோச்சனம் கிடைக்கும், எப்ப வந்து அந்த 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 இதுல இருந்து எப்ப வந்து அவன் வந்து ரிலீஸ் ஆவான், அந்த நரகத்துக்கு எப்ப ரிலீஸ் ஆகி திருப்பி அவன் எப்ப வந்து ப்ரொமோட் ஆகி எப்ப வந்து சொர்க்கம் கிடையாது. அப்ப உங்களோட பிலோசபி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டேன் நான். செத்துவங்க நரகத்துக்கு போனா நரகம் தான், சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கம் தான் ஃபார் எவர். they do not come another சொர்க்கம் and they not come another நரகம். அந்த மாதிரி அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க எங்க போறாங்களோ அங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், சரி இப்ப இறந்த பிறகு ஆத்மா நரகத்துக்கு போச்சு, இறந்த பிறகு ஆத்மா சொர்க்கத்துக்கு போச்சு, இப்ப அவங்க அங்க இருக்கிறாங்க, ஓகே சரி. இப்ப ஒரு 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 மாதாஜி இல்லைன்னா ஒரு பெண் வந்து திருப்பி வந்து கர்ப்பம் ஆகுறாங்க. இப்ப அந்த வயிற்றுல வந்து பேபி வருது, அந்த பேபிக்கு உண்டான ஆத்மா அது எங்கேருந்து வருது நான் கேட்டேன். அங்கதான் வந்து அவர் வந்து இல்ல அது வருதுன்னா எங்கேருந்து வருது, வேற சாஸ் எங்கேருந்து வருது, அதோட மூலாதாரம் என்னதுன்னு கேட்டேன். ஓகே அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு தெரியல, எனக்கு எப்படியும் தெரியல. அப்புறம் கொஞ்சம் நாலேஜ் நான் வந்து அது வந்து அவங்கள வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு, இன்னைக்கு அவங்கள வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம், அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம கேட்கிறோம், அவனுக்கு தெரியலன்னா நம்ம ஜென்டலா அழகா நம்ம வந்து அதை நம்ம விட்டுருணும், அவ்வளவுதான். அவ போய் அவர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் பிடிச்சி இது பண்ணக்கூடாது, ஓகேவா? நம்ம தர்க்கத்துக்கு போல ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப அந்த பாயிண்ட்ல அது வந்து கொஞ்சம் தடுமாறினாரு, எங்கேருந்து புது ஆத்மா வருதுக்கு தடுமாறினாரு. இதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாகவதம், பகவத்கீதா, புராணங்கள் வந்து வெரி கிளியரா சொல்லியிருக்கு. என்ன நிறைய கதைகளும் இருக்கு, நிறைய வகையான உதாரணங்கள் இருக்கு, நிறைய வகையான எவிடன்ஸ் இருக்கு, நிறைய வகையான சாஸ்திரம் கூட பண்ணிருக்காங்க, நிறைய வகை. இதுல நம்ம வந்து எதுவுமே நம்ம ஏமாற்ற முடியாது. மறுபிரிவு என்பது வந்து கண்டிப்பாக இருக்கு. ஆத்மா என்பது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து திடீர்னு ஒரு எங்கேயும் வருது கிடையாது. ஆத்மா வந்து அது வந்து நித்தியமானது. ஆத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இஸ் இட்டர்னல். ஆத்மா வந்து இது வந்து சிட் சக்தி. அது ஜஸ்ட் வந்து பாடியை வந்து மாத்தி ஒரு பாடிக்கு போகுதே தவிர ஆத்மா வந்து அழியது கிடையாது. ஏன்னா ஒரே இடத்துல சஸ்டெயின் பண்ணி இருக்காது, அது ஒரே இடத்துல வந்து அங்கேயே இருக்காது, சொர்க்கத்திலே இருக்காது, ஓகேவா? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, ஓகே. அப்ப அதனால வந்து இன்னைக்கு வந்து ரீஇன்கார்னேஷன், மறுபிரிவி. மறுபிரிவினாவே என்னதுன்னா
ஏன் வந்து அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க? சில பேர் ஏன் மறுபிரிவை ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அவங்க வந்து ஆத்மா என்ற தத்துவத்தை உணர மாட்டாங்க. யார் ஆத்மா என்ற தத்துவத்தை உணரலையோ, அவங்க வந்து மறுபிரிவை பத்தி அவங்களுக்கு என்னது நாலேஜ். அவங்களுக்கு அது பற்றியான அதுக்கு உண்டான நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆத்மான்னு என்றது உணர்ந்தாதான் நீங்க வந்து மறுபிரிவு உணர முடியும். சில பேர் வந்து அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் கிட்ட பேசியிருக்கேன். சில பேர் வந்து மனிதனுக்கு ஆத்மா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மிருகங்களுக்கு, செடிகள், கொடிகளுக்கு ஆத்மா இல்ல, அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய இந்து தர்மத்துல வந்து சில பேர் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது நம்ம சொல்லுவோம். இல்ல கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கொன்னா பாவம் தின்னா போச்சு அது சொல்லுவாங்க. யாருக்கு இதுக்கு வந்து சரியான பதில் சொல்ல முடியும்? யாராச்சும் இருக்கீங்களா ஆன்லைன்ல? ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். கொன்னா பாவம் தின்னா போச்சு, ஒரு உயிரை கொல்றோம் சாப்பிட்டா போச்சு சொல்றாங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? யாராவது ட்ரை பண்றீங்க, சொல்ல முடியுமா? ஹரி கிருஷ்ணா பிரபு, சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாந்தி பூர்ணமதி, வாங்க 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 மதி, சொல்லுங்க மதி. பிரபு, நான் செடி கொடிக்கும் உயிர் இருக்கு பிரபு, அதுக்கும் ஆத்மா இருக்கு. ஏன்னா அது வெட்டும் போது வளருது பாருங்க. அதனால வந்து நம்ம சொல்றோம், அதை வெட்டி நம்ம சமைச்சு பகவான் படிச்ச எந்த கர்மமும் இல்லைன்றாங்க. ஓகே மதுஜி. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு வந்து உண்மையான அர்த்தம் என்ன கேட்கிறேன் நானு. யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? நிறைய பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல, யாராவது ட்ரை பண்ணலாமே. ராமேஷன் பிரபு, ஹரிகிருஷ்ணன் அவர் சொல்லுங்க பிரபு. பிரபு எப்படின்னாக்க தின்னா பூச்சின்னு சொல்றீங்க. ஆமா, சொல்லுவாங்களே தின்னா பூச்சி. ஆனா அந்த பூச்சில ஐயோயோ போச்சே அதுதான். ஐயோயோ போச்சே அதுதான் உண்மையான இது. தின்னா பூச்சி இல்ல, ஐயோயோ போச்சே சீட் அது வந்து. தேங்க்யூ பிரபு. நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க பிரபு? நீங்க எங்க இருந்து இருக்கீங்க? எங்க இருந்து? மலேசியா தான் பிரபு. மலேசியாவா? ஓகே ஓகே. எந்த எந்த நகரி பிரபு? ஆக்சுவலி டைப்பிங் தான் பிரபு. டைப்பிங். ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஹியரிங் திஸ் பிரபு. சாரி, ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் டைமா? இது நார்மலா கேட்பாங்களா கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு? ஓகே, இப்போ வந்து ஓகே, தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க மதுஜி, சொல்லுங்க மதுஜி. நான் ட்ரை பண்றேன் பிரபு. ட்ரை பண்ணுங்க. இது வந்து எப்படின்னாக்கா வந்து மின் காலத்துல வந்து வேட்டையாட சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வேட்டையாட போறப்ப அவங்களுக்கு வந்து இந்த மிருகங்கள் வந்து வேட்டையாடிச்சுதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்றாங்க பிரபு. ஓகே மதி, தேங்க்யூ மதி. ஓகே பிரபு. ஓகே, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா என்னதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கொன்னா அதாவது கட் பண்ணா, வெட்டினா, கொன்னா பாவம் சீன். அந்த சீன், அந்த பாவம் தின்னவனுக்கு போச்சு, சாப்பிட்டவனுக்கு போயிடுச்சு. திஸ் இஸ் த மீனிங். அண்டர்ஸ்டாண்ட்? கொன்னா பாவம் அது தின்னவனுக்கு போச்சு. தின்னவன் மீன்ஸ் வந்து என்னன்னா சாப்பிட்டுங்க. ஓகே, யாரு வந்து கீல் பண்றாங்களோ, அது யாரு வந்து ஈட் பண்றாங்களோ அவங்களுக்கு போயிடுச்சு. தட்ஸ் அதான் அர்த்தம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் சொல்லுவாங்களே. ஓகே, ஒரு மீட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, நார்மலா வந்து மாமிசம் சொல்லுவாங்க. மாம்னா வந்து என்னதுன்னா, மாம்னா நான் மாமிசான்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உன்னை கொன்னுட்டேன், ஈசா மாமிசா என்னதான் திருப்பி அடுத்த பிள்ளை நீ என்னை வந்து சாவாடி, அதான் மாமிசான்னு அர்த்தம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீஇன்கார்னேஷன், மறுபிரி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களும் நம்மள வந்து அடுத்த பிறவி, அடுத்த ஜேர்னி, அடுத்த லைஃபை வந்து அது வந்து நிர்ணயிக்குது. அதுதான் வந்து நம்மள வந்து எப்படிப்பட்ட லைஃப் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த பிரிவுல நம்ம வந்து இது பண்றோம். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா பக்தி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கான டாபிக் மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள நம்ம திருப்பி அது ஒன் பை ஒன் வந்தோம்னா நிறைய ஒன்னொன்னு குருத்துவம் கொண்டு வரலாம். நம்ம அப்படியே நம்மளுடைய பக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது இது பண்ணிட்டு வரும். ஓகே, அப்ப ரீஇன்கார்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கோழி ஆடுகளை இல்லைன்னு சொல்றாங்க. ஆத்மா எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்குதுன்னு சொல்லி எப்படி உணருதுன்னா, எந்த ஜீவராசி எந்தெந்த பாடி, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து 6 டைப் சேஞ்சஸ், 6 வகையான மாற்றங்கள் எங்க நடக்குதோ அது எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறது, வளர்றது,
அப்புறம் கொஞ்சம் பெருசா ஆகுறது, பிறகு வந்து காய் கொடுக்கறது, பிறகு வந்து கொஞ்சம் தோண்டு போறது, பிறகு செத்து போறது. இந்த மாதிரி 6 வகை சேஞ்சஸ். அதை செடிக்கு இருக்கலாம், மனுஷனுக்கு இருக்கலாம், மிருகத்துக்கு இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு. ஓகேவா? ஈவன் பாத்துக்கிட்டீங்கன்னா மவுண்டன், மலைகள், இதுக்கு கூட ஆத்மா இருக்குன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபதேவர மகாராஜா வந்து சரித்திரத்துல படிச்சீங்கன்னா பாவத்துல மலைகள்லாம் வந்து பறந்துகிட்டு இருந்துச்சு. அதோட மலைகளோடைய அந்த மவுண்டனோடைய ரெக்கைகள்லாம் வந்து விங்ஸ் வந்து ரிஷபதேவ மகாராஜா கட் பண்ணா சொல்றாங்க. பிறகு அதெல்லாம் பாகவத வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வந்து பேசிக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு. எதெல்லாம் வந்து 6 வகையான சேஞ்சஸ், பிறக்கிறது, அது எப்படி வேணா பிறக்கலாம். அது முட்டையில இருந்து பிறக்கலாம், அது சீட்ல இருந்து வரலாம், வாட் எவர். பிறக்கிறது, வளருது, அப்புறம் கொஞ்சம் மெச்சூட் ஆகுறது, பிறகு வந்து வயசாகிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தோண்டு போறது, பிறகு செத்து போறது. இந்த மாதிரி 6 வகையான சேஞ்சஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதுக்குள்ள எல்லாத்துலயும் ஆத்மா இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆத்மா இருக்கு. இப்ப நல்ல ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்ப வந்து ஒரு டேபிள் இருக்கு, டேபிள் மேல லேப்டாப் இருக்கு பாருங்க. இந்த டேபிள் வந்து பிறந்துச்சா? கிடையாது. இப்ப டேபிள் வந்து வளருதா? கிடையாது. இது 10 வருஷம் சின்ன பார்த்து டேபிள் இப்படிதான் இருக்கும். இந்த டேபிள் வந்து திருப்பி அது இன்னொரு டேபிள் குட்டி போடுமா? போடாது. இந்த டேபிள் வயசாகுமா? ஆகாது. இந்த டேபிள் செத்து போகும். அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆத்மா இல்ல. அதே போல செடி எடுத்தீங்கன்னா செடி வந்து வளரும், பிறகும், அப்புறம் வந்து செத்து போகும். அப்ப ஆத்மா இருக்கு. இதான் ஆத்மா இருக்கிறதுக்கு உண்டான உறுதிப்படுத்துறது. இதான் வந்து கன்ஃபர்மேஷன். ஆனா பரமாத்மா வந்து எங்க இருக்கிறாரு? எங்கெங்கெல்லாம் ஆத்மா இருக்கோ அங்கெல்லாம் பரமாத்மா இருக்காரு. பரமாத்மா பகவான் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் ஆத்மா இல்லையோ அங்கேயும் பரமாத்மா இருக்கிறாரு. எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கிறாரு. சாதாரண கட்டையில ஆத்மா இருக்காரு, பல்ப்ல ஆத்மா, கட்டையில வந்து சாதாரண டேபிள்லயும் பரமாத்மா இருக்காரு, பல்ப்ல பரமாத்மா இருக்காரு, ஃபேன்ல பரமாத்மா இருக்காரு, எலக்ட்ரிக்ல பரமாத்மா இருக்காரு, எல்லா இடத்துல இருக்காரு, தூண்ல இருக்கிறாரு, சிமெண்ட்ல இருக்காரு, எல்லா பரமாத்மா எல்லா இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வந்து நரசிங்க அவதாரம். நரசிங்க அவதாரம் பாத்தீங்கன்னா பகவான் வந்து பேபியா பொறுக்கல, இல்ல வானத்தை குதிக்கல, அவர் தூண்ல இருந்து வராரு. அதனாலதான் பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா ஆத்மா எந்தெந்த உடம்புலாம் வந்து 6 வகையான மாற்றங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் ஆத்மா இருக்கும். இட்ஸ் வெரி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ரொம்ப இது யாருக்கு புரியல? புரியல சொல்ல நான் திருப்பி நான் சொல்றேன். ஓகே, எனக்கு புரியல பிரபு, சொல்லுங்க. ஓகே மதஜி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானா பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து சிறியது, பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பகவான். இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எந்தெந்த பாடி, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து 6 வகையான மாற்றங்கள் நடக்குதோ. இப்ப வந்து பிறக்கிறது, வளருது, பிறகு ஒண்ணு கொஞ்சம் பெருசா வளர்ந்து பூ கொடுக்கறது, இல்ல காய் கொடுக்கறது, அப்புறம் வந்து கொஞ்சம் வயசாகிறது, அப்புறம் கொஞ்சம் ஒன்னும் வயசாகி அதுக்கப்புறம் கடைசி 6வது இறந்து போறது. இந்த மாதிரி 6 வகையான விஷயங்கள் எங்க நடக்குதோ அதுக்குள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்கு. அதாவது ரொம்ப ஈஸியா சொல்லினா, எது வந்து பிறந்து செத்து போதோ அதுக்குள்ளெல்லாம் ஆத்மா இருக்கு. இப்ப செடி வந்து பிறக்கும், செடி செத்து போகும். அப்ப மீன் பிறக்கும், மீன் செத்து போகும். குருவி பிறக்கும், குருவி செத்து போகும். மனுஷன் பிறப்பான், மனசு செத்து போவான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு. ஓகேவா? ஆனா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்கிறக்குள்ள ஆத்மா, இப்ப நமக்குள்ள ஆத்மா இருக்கு, உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காரு. ஒரு செடிக்குள்ள ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்காரு. ஆத்மா இருக்கிற இடத்துலயும் பரமாத்மா இருப்பாரு, ஆத்மா இல்லாத இடத்துலயும் பரமாத்மா இருப்பார். எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருப்பார். பரமாத்மா பாத்தீங்கன்னா சாதாரண உங்க எல்லா விஷயத்துல, ஒரு இரும்புல, ஒரு துணியில, எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்காரு. ஏன் பரமாத்மா இருக்க? பரமாத்மா இல்லாம இது எதுவுமே வந்து எல்லாமே ஒன்னா சேராது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வாட்டர், ஃபயர், ஈத்தர், அப்புறம் வந்து என்னது நம்மளோட லேண்டு, அப்புறம் வந்து இதெல்லாம் ஒன்னா சேராது. ஒரு செங்கல் எடுத்துக்கங்க. அந்த செங்கல் வந்து பாத்தீங்கன்னா மண் இருக்கு, ஓகேவா, சாயில் இருக்கு, அப்புறம் வாட்டர் இருக்கு, ஃபயர் இருக்கு, அப்புறம் ஈத்தர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இது பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் இருந்தாதான் இது எல்லாம் ஒன்னா சேரும். பரமாத்மா இல்லைன்னா எது எல்லாமே தனித்தனியா இருக்கும். அதனால பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆத்மா வந்து எது பிறந்து இறக்குதோ அதுக்குள்ள மட்டும்தான் ஆத்மா இருக்கு. ஓகே, அல்லது அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த வந்து பேசுவோம். அப்ப மறுபிரிவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல கோடி பிரிவுகள் எடுக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மறுபிரிவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மனசன் பிரிவு தான் கிடைக்கணும் இல்ல, நம்மளுக்கு நிறைய வகையான பாடி இருக்கு, நிறைய வகையான உடம்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8,400,00,000 6,400,000 6 lakhs 6 lakhs 6 8,000
இல்லை 84 லட்சமா 84 கோடியா 8 கோடியே 4 லட்சம் நினைக்கிறேன் 400 லட்சம் இந்த மாதிரி நிறைய இருக்கு 84 லட்சம் பிரபு. 84 லட்சம் ஓகே ஓகே கரெக்ட் சார். தேங்க்யூ 84 லட்சம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்வாந்திக் இந்த எக்வாந்திக்னா வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வாழ்ற விஷயங்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கடல்ல வாழக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 900,000 இருக்கு. 90,000 ஜீவராசிகளுக்கு. சாதாரண மீன்ல எடுத்துக்கங்க, அதுல வந்து கெண்டை மீன், ஜாஸ் மீன், அப்புறம் வந்து அந்த மீன், இந்த மீன், கோல்ட் ஃபிஷ், அந்த ஃபிஷ், நிறைய இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 900,000 இருக்கு. அதே பாத்தீங்கன்னா பிளான் அண்ட் ட்ரீ, செடிகள் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs இருக்கு. 2 லட்சங்களுக்கிட்ட இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் வந்து நகர முடியாது, நான் மூவிங் லிவிங் என்டிட்டி. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்செக்ட் அண்ட் ரெப்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள்லாம் சேர்த்து, கிருமிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடங்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 1,100,000 1,100,000. ஓகேவா? அடுத்து வந்து பேர்ட்ஸ், பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh 1,00,000 1,00,000 பறவைகளுக்கு, எல்லா வகையான பறவைகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து வேற வேற பாடி. இப்போ வந்து காக்கா இருக்கு, அப்புறம் வந்து சிட்டுக்குருவி இருக்கு, அப்புறம் வந்து பீஜியன் இருக்கு, புறா இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான பாடி இருக்கு, நிறைய வகையான குருவிகள் இருக்கு. இது வந்து பறக்கிறது இல்ல. அடுத்து 4 கால் 4 lakh அனிமல் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs இருக்கு. அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் மீன் பாத்தீங்கன்னா 400,000 இருக்கிறாங்க, 400,000 இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து சோ மெனி பாடி, சோ மெனி உடம்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானது. அது இறந்த பிறகு ஆத்மா வேற ஒரு பாடிக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுது, இன்னொரு பாடிக்கு போகுது. அந்த இன்னொரு பாடிக்கு போகும்போது அதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வேற ஒரு பாடி, அது மனசம் பாடியா தான் இருக்குன்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறக்குற தருவாயில, ஓகே, இறக்குற டைம் ஆஃப் த டெத், அந்த இறக்குற தருவாயில அந்த ஆத்மாவுடைய மனசுக்குள்ள, ஓகேவா, ஆத்மா மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்கோ, என்ன வகையான திங்கிங் இருக்கோ, அதை வச்சுதான் அடுத்த பிறவி. ஓகேவா? நம்ம இதெல்லாம் மேலோட்டமா சொல்றோம், பிறகு ஒண்ணு நம்ம பார்ப்போம் நம்ம. அப்ப அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆத்மா எப்ப வந்து ஆன்மீக பயிற்சி, எப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணுதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட உணர்வு, திங்கிங், மனசுல வந்து பகவானோட சிந்தனைகளுக்கும், பிறகு இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு வந்து முக்தி கிடைக்கிறதுக்கு, பகவான் லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கோங்க, இப்ப பகவத்கீதால, ஓகே, பகவத்கீதால 2வது அத்தியாயம் ஒண்ணு பார்ப்போம் நம்ம. 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் வச்சுக்கோங்களேன். ஓகே, 13வது ஸ்லோகம். அதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த 12வது ஸ்லோகம் இருக்கு பாருங்க. யாருக்கெல்லாம் பகவத்கீதை இருக்கோ நீங்க திறந்துக்கலாம். ஓகேவா? பகவத்கீதா சாப்டர் 2 டெக்ஸ்ட் 12, 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். நத் விவாஹம் ஜாது நாசம் நத்தம் நேமே ஜனாதிபாக நாச்சைவ நா பவிஷ்யாம சர்வே வயம் அதா பரம். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. இது என்ன சொல்றாருன்னா பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனா, நீயும் நானும் வந்து பாஸ்ட்லயும் இருந்தோம், இறந்த காலத்துலயும் இருந்தோம், பிரசன்ஸ்லயும் இருக்கும், இப்பயும் இருக்கும், ஃபியூச்சர்லயும் நம்ம இருப்போம். அதாவது எதிர்காலத்துல எப்போ சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா. அப்ப நம்ம கூட நம்ம என்னென்ன பாடி எல்லாம் எடுக்கிறோமோ, நம்ம வந்து காக்கா, குருவி, பேயாயி, அதான் சொல்றாங்களா சிவபுராணத்துல, புல்லாகி, புழுவாகி, பூடாகி, பல் விரகமாகி, பாம்பாகி, பேயாகி, பல அசுரலா ஆகி, இந்த மாதிரி பல பல பிறவிகள் இருக்கும்ல. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டியும் ஒரு மறுபிரிவு எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு மறுபிரிவும் எடுக்கும்போது, ஒரு பர்த்தும் எடுக்கும்போது ஆத்மா ஒரு பாடி எடுக்குது. அந்த ஒரு பாடி எடுக்கும் போது கூட பரமாத்மா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு, பகவான் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. எதுக்காகனா நம்ம என்னென்னலாம் பண்றோம், நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் பண்றோம், எல்லாத்துக்கும் சாட்சியாக எவிடன்ஸா இருக்கிறாரு அவரு. ஓகே. அப்ப அதுல 2:11 அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, தேஹினோம் அஸ்மிங் யதா தேஹி கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹந்தர பிராப்தி தீரதத்ரணா முய்ஹதி. இந்த ஸ்லோகம் நீங்க முடிஞ்ச மனப்பாடம், இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்லோகங்க. அதாவது பாருங்க,
தேகத்தின் உடையவனின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதான புத்தி உடையவன் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை என்று ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். யாருக்கு இந்த உடம்பு இருக்கோ அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. நம்ம பேபியா இருக்கும் போது ஒரு உடம்பு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வளரும் ஒரு உடம்பு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு உடம்பு இருக்கும். அப்போ பாடி சேஞ்ச் ஆகுது. அப்போ வயசாகும் போது பாடி சேஞ்ச் ஆயிரும். இந்த வயசாகி பாடி சேஞ்ச் ஆன பிறகு அந்த பாடி வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த பாடி வந்து வேலை செய்யாது, இதுக்கப்புறம் வந்து இந்த பாடி வந்து யூஸ்லெஸ், இந்த பாடி நம்ம பாய்க்க முடியாது வரும்போது ஆத்மா அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் இன்னொரு பாடிக்கு போயிடும். அதாவது ஆச்சாரிய ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. ஒரு செடியில 2 இலை இருக்கு வச்சுங்களேன். இங்க ஒரு இலை இருக்கு, இங்க ஒரு இலை இருக்கு, ஓகேவா? ஒரு புழு இருக்கு வச்சுங்களேன். ஒரு புழு இருக்கு. இந்த புழு என்ன பண்ணுது, என்ன பண்ணுனா இந்த இலையில இருந்து நகர்ந்து இந்த இலைக்கு போகும். அது அழகா அந்த இலையில அழகா போயிடும், சைடு போயிடும். அந்த மாதிரி ஆத்மா இந்த பாடியில இருந்து அழகா இன்னொரு பாடிக்கு போயிடும் வயசான பிறகு. அதாவது யாருக்கு நிதான புத்தி இருக்கோ, யாரு வந்து ஸ்டெடியா இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாற்றத்துக்கு, இந்த சேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து மறுபிரிவு இருக்குன்னு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. அந்த மறுபிரிவு வந்து இன்னொரு பாடிக்கு நம்ம போறோம். நம்ம வந்து மாயமாவோ ஒரு இருட்டாவோ நம்ம மறைஞ்சது கிடையாது. நம்ம இன்னொரு பாடிக்கு நம்ம போறோம். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு ஓகே டெவலப் ரியலைசேஷன் யாருக்கு வந்து இந்த ஆத்மா அண்ட் பரமாத்மா ரியலைசேஷனுக்கு வருதோ, யாருக்கு ஆத்மா பரமாத்மா அந்த தன் உணர்வு எப்போ அவங்களுக்கு ஏற்படுதோ அப்பதான் அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சேவைக்குள்ள வர்றதுக்கு, பகவானுடைய கைங்கரியத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா மனித உடம்புல இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஆத்மாக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு, அதாவது லிபரேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிக் சான்ஸ் இருக்கு. அந்த ஆத்மா வேற ஒரு பூனை போர்டிலையோ இல்ல வேற ஒரு எந்த போர்டிலையோ இருக்கும் போது அதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஓன்லி மனித பிரிவுல மட்டும்தான் அதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு பகவான் வந்து போகுது. அதனால துர்லப மானுஷ ஜென்மா, மனித ஜென்மம் ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமான பிறவி. ஓகே, அப்ப அந்த ஆத்மாவோடைய பயணத்தை பத்தி சொல்றாங்க, இந்த ஆத்மாவோட ஜேர்னி பத்தி சொல்றாங்க. அப்ப 2.20 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2.20 ஓகேவா, டெக்ஸ்ட் 20 ஓகே ஓகே நா ஜாயத்தே மிருத்தே வா கதாசின் நாயம் புத்வ பவித்தம் வானபூய அயோ நித்தியம் சாஸ்வதோ அயம் புராணு நா ஹன்னிதி ஹன்யமானே சரீரே. அதாவது ஆத்மாவிற்கு எதிர்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. ஓகேவா? அப்ப ஆத்மா வந்து என்னைக்கும் அழியது கிடையாது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா வந்து அது நித்தியமானது. ஓகே, அப்ப நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மறுபிரிவுக்கு வந்து நம்ம போறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னி மாதிரி, ஒரு பயணம் மாதிரி. இது எப்படி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் வேணும். அதனாலதான் முக்கியமா வந்து சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்து போயிருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை கொடுத்து போயிருக்கிறாரு. இந்த கிருஷ்ண பக்தியை யாரு நம்ம வந்து சீரியஸா நம்ம எடுத்துக்கிறோமோ இந்த ஆத்மாக்கு அப்பதான் எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தி வந்து சும்மா ஒரு சென்டிமெண்ட், ஏதோ கிருஷ்ணரை கும்புறாங்க, இவங்க ஒரு சொசைட்டி, இவங்க தனியா கும்புறாங்க, கிடையாது. கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மொத்த வாழ்க்கைக்கும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கிருஷ்ண பக்தி. இவ்வளவு நாள் கோடான கோடி காலங்கள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த கிடைச்ச அந்த கிருஷ்ண பக்தி எடுத்தாதான் நம்மளுக்கு இந்த பிறவி நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவபெருமான் சங்கராச்சாரியர் வந்து சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி இதே சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முராரே. அதனால சொல்ற புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இவ தஸ்காரி பௌதுஸ்காரி கிருப்பையா பாரி பாரி முராரே. நம்ம மீண்டும் மீண்டும் இங்க பிறக்கிறது, மீண்டும் மீண்டும் இங்க இறக்குறது நிப்பாட்டணும். நிறைய பேர் நினைச்சுக்காங்க கிருஷ்ண பக்தி வந்து சும்மா சாதாரண ஏதோ ஒரு சென்டிமெண்ட் நினைச்சுக்கிறாங்க, கிடையாது.
நம்ம வந்து மறுபிரிவு எடுக்கிறது உறுதியாயிருச்சு. ஆனா அடுத்த இந்த உடம்ப நம்ம விடும்போது நம்ம அடுத்த பிரிவு வந்து பகவான் லோகத்துக்கு போயிடணும். இங்க நம்ம என்ன பண்ணோம்னா பகவான் லோகத்துக்கு போக முடியாம நம்ம இந்த லோகத்துல மீண்டும் மீண்டும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் மீண்டும் மீண்டும் இங்க பிறந்துட்டே இருக்கும். ஜென்ம மித்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். திருப்பியும் பிறக்கிறோம், திருப்பியும் இறக்குறோம், திருப்பியும் வயசாகுது, திருப்பியும் நோய் வருது. இந்த மறுபிரிவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்த பிரிவு எடுக்கிறோம். எங்க எடுக்கிறோம்? திருப்பி இந்த பௌதிக உலகத்திலே தான் நம்ம இந்த பிரிவை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட வேலை வந்து என்னன்னா இங்கேருந்து கிளம்பி பேக் டு ஹோம், பேக் டு கோட், பகவான் லோகத்துக்கு போகணும். இதுல என்ன பிரச்சனைனா இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்ப கிருஷ்ண பக்தியை வந்து சீரியஸா நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி மகாபிரபு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ண பக்தியே ஒரு ஆராய்ச்சியா பார்க்கிறோம். ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுவே ஒரு சந்தேகம் பார்க்கிறோம். இந்த கிருஷ்ண பக்தி எப்படி, இது ஏன் வந்து எப்படி, ஏன் இப்படி இருக்கு, இதுல ஏன் இப்படி நடக்குது, இவர் ஏன் அப்படி தவறு பண்றாரு, அப்புறம் வந்து இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் எல்லாமே வந்து பெங்கோலி எழுத்துல இருக்கு, ஏன் வந்து கிருஷ்ணர் மட்டும் வழிபடணும், ஏன் நான் வந்து முருகர் அம்பாலா சேர்த்து வழிபடக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பல கோடி பிரிவுகளாக நம்ம செஞ்ச தவிர அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதெல்லாம் வந்து சரிப்படுத்தி பகவான் லோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கல. மீண்டும் மீண்டும் ஒன்னும் வந்து என்ன பண்றோம்னா தோஷ தர்ஷனம் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துல ஒண்ணு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு ஒன்னும் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்னும் இந்த நம்பிக்கையில அவநம்பிக்கையோட ஃபேத்லெஸ்ஸா நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து நோ ஃபேத். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதெல்லாம் மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரே கிருஷ்ண டெஃபினட்டா நம்மளை காப்பாத்தும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரா அந்த ஹரிநாம் வந்து நம்மளுக்கு வந்து எவ்ரிதிங் எல்லாத்தையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் கொடுத்துடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அந்த 16 அந்த அக்ஷரங்களை 16 வேர்ட்ஸ்ல 16 வேர்ட்ஸ்ல எவ்ரிதிங் வந்து இன்சைட், அதுக்குள்ள எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து எவ்வளவுதான் சேவைகள் செய்தாலும், எவ்வளவுதான் மூட்டை கிளாஸ் கேட்டாலும், எவ்வளவுதான் நம்ம வந்து மகாராஜோடைய இல்ல வைஷ்ணவர்களுடைய பாத துளி பாத தூசி அவங்களோட சரணம் முதல் குடிச்சாலும், எல்லா வகையான திருவிழால கலந்துட்டாலும், இது எல்லாமே செஞ்சு கிடைச்ச நாம ஜெபம் பண்ணலாம். இது எதுவுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகாது. வேஸ்ட்னு சொல்லக்கூடாது, பட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. நீங்க நாம ஜெபம் தான் அல்டிமேட் கோல். நம்ம மகாபுரு பாருங்க, எல்லா இடத்துலயும் போயிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாரு? யாக்கே தே தாரே கிருஷ்ண உபதேசா, எல்லாத்துக்கும் கிருஷ்ண உபதேசம் பண்ணு. நகராதி கிராமம் எல்லா இடத்துலயும் நாம சங்கீதம் கூட சொல்லிக்காரு. எல்லா இடத்துலயும் ஃபெஸ்டிவல் செய்யணும் கூட அவர் சொல்லல. எல்லா இடத்துலயும் பிரசாதம் கூட சொல்ல. எல்லா இடத்துலயும் நாமத்தை கொடு. எல்லா இடத்துலயும் நாமம், பகவான் நாமம் தான் வந்து நம்மளை வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பிரகலாத மகாராஜாவை காப்பாத்துனது நாமம் தான். அதே வந்து போறங்க, அதே போல பாருங்க மிருகாரியை காப்பாடுறது அந்த நாமம் தான். அதே போல கெட்டவனாக இருந்து வேடனாக இருந்து பிறகு வால்மீகியா மாறின ரத்னாகர், அவர் தான் வால்மீகியா மாறினாரு. அவரை காப்பாற்றுனது நாமம் தான். நாமம் ஹரிநாமம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து மொத்த டெஸ்டினியே வந்து மாத்தும். அடுத்த பிரிவு நம்ம வந்து பல பிரிவுகள் நம்ம வந்து மிருகமா பேயா பூனையா தேவர்களாக இந்த மாதிரி இருந்துட்டோம். இந்த ஹரிநாமம் தான் நம்மளோட மொத்த ஜேர்னியும் நம்ம மொத்த அந்த நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி போட போகுது. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்? கேர்லெஸ், ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸா பக்தி பண்றோம். ஒண்ணு வந்து பகவான் மீது நம்பிக்கை வருதில்லை, ஒண்ணு வந்து சாதுகள் மேல நம்பிக்கை வருதில்லை, சில புறபாதருடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை வருதில்லை. அப்ப எப்படி நம்மளுடைய மறுபிரிவு சக்சஸ்ஃபுல் ஆகும்? அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, சாப்டர் 8 சொல்றாரு. சாப்டர் 8 வந்து வெயிட் அ மினிட், எட்டாவது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் சொல்றாரு. அந்த காலை சமாமேவம் ஸ்ரரண் முக்வா கலேபரம் எப்ராப்தி ஷா மத் பாவம் யாதி நஷ்யத்ர சம்சயா. மேலும் நல்ல ஞாபகம் சொல்றாங்க, மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் வேணாம். நோ டவுட். யாரு வந்து என்னை நினைக்கிறாங்க, இறக்குற காலகட்டத்தில் என்னை நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த உடம்பு விட்ட பிறகு நம்ம ஐசியூல முக்காவாசி கேஸ் நம்மள ஐசியூ தான். ஐசியூ சிசியில போட்டு நம்மள வந்து கோமா செஞ்சுக்கு அனுப்பி விட்டு சாவடிச்சிருவாங்க. நம்ம இப்படிதான் சாவேன், அப்படிதான் சாவேன், யாருங்கிற வந்து நம்ம எழுத வைக்க முடியாது. நம்ம பேச்சை வந்து வீட்டுல வேணா கேட்கலாம், பகவானோ இல்ல வந்து யம தர்மராஜா கேட்கணும்னு சொல்லி எந்த அவசியம் நம்மளுக்கு இல்ல. நம்ம இறப்பு எப்படி வேணா இருக்கலாம். இல்ல இப்ப நான் டிவோட்டி, நான் பியோர் டிவோட்டி, நான் வந்து பகவான் சேவை செய்ய, நான் இப்படிதான் இருப்பேன், யாராவது எங்கேயும் சாஸ்திரத்துல போட்டிருக்கா?
ஏதாச்சும் எழுதி கொடுத்துருக்காங்களா? இல்ல எனக்கு பக்தி பண்ணா உனக்கு வந்து நீ வந்து உனக்கு வந்து எந்த இறப்பும் வராது, நீ தூங்கிக்கிட்டே இறந்து போயிடலாம் சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே கிடையாது. இறப்பு எப்படி வேணா வரலாம், ஆனா நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். அந்த இறக்குற தருவாயில யாரு பகவான் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்துல இல்ல, பகவான் லோகத்துக்கு போயிருவாங்க. சரி பிரபு, இப்ப நான் வந்து அடுத்த பிரிவு இப்ப இறக்குற தருவாயில பகவான் நினைக்க சொல்றீங்க, திடீர்னு நினைக்க முடியாம போயிடுச்சுன்னா, திடீர்னு நம்ம இறக்குற தருவாயில நம்ம வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடும், நம்மளுக்கு ஒரு நினைப்புமே இல்ல, அப்ப என்ன பண்றது? கிடையாது. 2.40 பகவான் சொல்றாரு. 2.40 நான் படிக்கிறேன், என்ன ஸ்லோகம் படிச்சதான் ஒரு நம்பிக்கை வரும். நேஹாவி கிராம நாசோ அஸ்தி பிரத்யவாயு நா வித்தியதே சொல்வ அபல்ப தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். என்ன சொல்றாருன்னா, இம்முயற்சியில்னா இந்த எஃபர்ட் எந்த 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 முயற்சி? கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இந்த கிருஷ்ண பக்தியில எந்த வகையான வேஸ்டும் கிடையாது. இவ்வழியில் சிறிதும் முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். இதுல நீங்க கொஞ்சம் நீங்க எலவேட் ஆனாலும், கொஞ்சம் நீங்க பக்தியில முன்னேறினாலும் உங்களை மிகப்பெரிய பயத்துல நான் காப்பாத்துறேன். பகவான் வந்து இங்க கேரண்டி கொடுக்குறாரு. நம்ம மறுபிரிவை பத்தி ஐயோ நம்ம ஒழுங்கா சின்சியரா அந்த கண்ணு காது மூக்கு வாயு உடம்புலாம் ஹார்ட்லாம் நல்லா இருக்குமோ ஒழுங்காவே சின்சியரா பக்தி பண்ணாலே போதும். நம்மளுக்கு அடுத்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு அவர் பாத்துக்குவாரு. பிரபு நம்ம இறக்கப்போ எனக்கு பகவான் நினைக்க முடியல, அதை பத்தி கவலைப்படுறதுக்கு உண்டான அவசியம் நம்மளுக்கு இல்ல. நம்ம வேலை பகவானுக்கு சேவை செய்து பகவான் நினைக்கிறது நாம ஜெபம் பண்றது, இது ஒழுங்கா செய்தாலே போதும். இறக்குற தருவாயில அவர் பாத்துக்குவாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து பாத்துக்கிறேன், அவங்க பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. ஸ்டில் நம்மளுக்கு டவுட், கிருஷ்ணர் காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா? இவர் சொல்றாரு, ஐயோ இவர் நம்பி போலாமா? ஏன்னா சோ மச் டார்க்னஸ், அனார்த்தங்கள், அழுக்கு. இந்த மறுபிரிவு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம அடுத்த இந்த மொத்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தணும். அதுக்காக தான் இந்த கஷ்டப்பட்டு காலைல மங்களாரத்துல இருந்து இவ்வளவு கிளாஸ் கேட்கறது, இவ்வளவு மூட்டை கேட்கறது. நம்ம அடுத்த பிரிவு பகவான் லோகத்துக்கு போகணும். அடுத்த பகவான் லோகத்துக்கு போறதுக்காக நம்ம உழைக்க கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானுக்காக சேவை செய்யணும். நம்மளுக்கு ஒரு லைஃப் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல், லைஃப் வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். இங்க வந்து நம்ம வந்து ஒன்னும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ஒன்னும் நம்ம வந்து குற்றங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு, ஒன்னும் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு, ஒன்னும் தேவையில்லாத வந்த நோக்கத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நமக்கு இந்த சொசைட்டிக்கு இந்த கிருஷ்ண பக்தி எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்? இந்த கிருஷ்ண கதையில எதுக்காக உழுந்து கேட்கிறோம்? வந்த நோக்கத்தை மறந்துட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்துடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பையனை வந்து கடைக்கு ஒரு பொருள் வாங்க அனுப்பி விடுறாங்க. ஆனது ஒரு சீனி வாங்கிட்டு அப்புறம் பருப்பு வாங்கிட்டு வானான்னு. அந்த பையன் நேரா வந்து சீனி வாங்குறதுக்கு பருப்பு வாங்குறதுக்கு போறான். அங்க யாரோ அவன் ஃப்ரெண்டை பார்த்து பேசியிருக்கிறான். ஃப்ரெண்டை பார்த்து நல்லா பேசி 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 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஃபுட்பால் விளாட இடத்த பாக்குறான். அங்க போய் பிள்ளைங்களோட பசங்க பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா என்ன பண்ணுவா? மண்டையில ஒன்று போடுவா. ஏன்னா சொன்னது என்ன சொன்ன, நீ போய் அங்க போய் என்ன செஞ்சிருக்க? அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான் அடையிறதுக்கு உண்டான வந்திருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த சொசைட்டிக்குள்ள உள்ள வந்துட்டு வந்த நோக்கத்தை மறந்து போயிட்டு நம்ம இன்னும் வேற வேற என்னமெல்லாம் பண்றோம். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண பத்தி ரொம்ப சீரியஸா பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான உடம்பு இருக்கு, 2 வகையான பாடி இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வெளியே இருக்கிற உடம்பு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த உடம்பு வந்து கிராஸ் பாடி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து ஸ்தூல சரீரம். ஓகேவா? இதே மாதிரி உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு பாடி இருக்கு, இன்னொரு உடம்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் அது வந்து இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா செட்டில் பாடி சொல்லுவாங்க. இந்த வெளியே இருக்கிற பாடியில தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? உள்ளுக்குள்ள இருக்கிற பாடியில வந்து சூக்ஷ்ம சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கு. மனசு, புத்தி, அகங்காரம், 3 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆக உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி கிளியரா சொல்லணும்னா நான் எப்போதும் என் கிளாஸ் சொல்லுவேன். என்னன்னா, இப்போ ஒரு ஒரு பீல் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டப்பாக்குள்ள போடுவோம். இந்த டப்பாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கோத்தாக்குள்ள போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா கோத்தா, அதுக்குள்ள டப்பா, அதுக்குள்ள மாத்திரை. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற உடம்பு. இந்த கோத்தாக்குள்ள இருக்கக்கூடிய டப்பாக்களை அதான் உள்ள இருக்க சூட்சும சரீரம். இந்த டப்பாக்குள்ள ஒரு மாத்திரை இருக்க, அதுதான் வந்து ஆத்மா. அப்ப நம்ம இறந்த பிறகு இந்த கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போகுமே தவிர, இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு புத்தி அகங்காரத்தோடு சேர்ந்த இந்த சூட்சும சரீரங்களை, இந்த சூட்சும சரீரமும்
இந்த ஆத்மா சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து அடுத்த பிறவிக்கு போயிடும், அடுத்த பாடிக்கு போயிடும். உதாரணத்துக்கு இப்ப இந்த கோத்தா அந்த டப்பா மாத்துறதுக்கு, இப்ப கோத்தா கிழிஞ்சிருச்சு இவ்வளவு வீணா போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டப்பாவும் மாத்திரை அதை அந்த அப்படியே எடுத்து வேற ஒரு கோத்தக்குள்ள போட்டுருவோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மா அல்லது சூட்சும சரீரத்தோட எங்க போகுது, அடுத்த பாடிக்கு போகுது. அப்ப நம்மளுக்கு சில சமயத்துல என் பிள்ளை வந்து நாங்க அப்பா அம்மா நாங்க சாதுவா தான் இருக்கிறோம், ஆனா பிள்ளை வந்து பேய் கத்துது, பிள்ளை வந்து பெரிய கேட்க மாட்டுது, அவன் வந்து இப்ப நல்லதான் இருந்தா வளர அவனுக்கு வந்து பொறாம அதிகம் வருது, சண்டை போடுறான். இந்த குணங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த உள்ளுக்குள்ள சூட்சும சரீரம் இருக்குல்ல, அதுலதான் மனசு புத்தி அகங்காரம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான பாடிக்கும் நம்ம போயிட்டு இருந்திருக்கோம். நம்ம பேயா இருந்திருக்கோம், பூதமா இருந்திருக்கோம், மீனா இருந்திருக்கோம், பாம்பா இருந்திருக்கோம், எல்லாமே இருந்திருக்கோம் நம்ம. அப்ப நம்ம வந்து இந்த எல்லா பிரிவிலையும் போயிட்டு வரும்போது எல்லாரோடைய கேரக்டரும் உள்ளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். நம்ம பாம்பா இருக்கும்போது சீறி இருப்போம், அப்ப சீர்ற தன்மை நமக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் உள்ளுக்குள்ள நம்ம மனசுல பதிஞ்சு அது எல்லாமே அந்த ஸ்டோர்ல சேஃபா இருக்கும். அப்ப நம்ம மனுஷ பிரிவுக்கு வரும்போது அப்ப நம்ம கூட என்ன ஆகும், நம்ம செய்த கர்ம வினைகளும் வரும். கர்மம்னா வந்து என்னன்னா நம்ம என்ன வந்து நம்ம வந்து நட்டு வச்சோமோ, எதை நம்ம வந்து பிளான் பண்ணமோ, எதை வந்து நம்ம வந்து செஞ்சோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். அப்ப அந்த கர்ம வினைகளோட சேர்ந்து நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மனசோட எண்ணங்கள்லாம் சேர்ந்தா நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து இறக்குற தருவாயில ஒருத்தர் வந்து நல்லா நீச்சல் அடிக்க முடியலையே, நான் வந்து கோல்டு மெடல் வாங்க முடியலையே, அவங்க வந்து மிகப்பெரிய ஸ்விம்மிங் வச்சுங்களேன், ஐயோ நான் வந்து ஸ்விம்மிங்ல என்னால கோல்டு மெடல் வாங்க முடியல, நான் வந்து ஸ்விம்மிங்ல நான் வந்து சாதிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சா ஒருத்தர் செத்து போறான்னா, அடுத்த பிள்ளை வந்து ஸ்விம்மிங் பண்றதுக்கு அவன் தண்ணிக்குள்ளதான் வருவான். மீனாவோ இல்ல முதலையாவோ இல்ல ஆமையோ அப்படி வந்து ஆகணும். ஆனா அது என்ன பாடி எடுக்கணும்னு சொல்லி மனசுல என்ன மாதிரி ஆசை இருக்குன்னு சொல்லி அது வந்து இயற்கையை வந்து அரேஞ்ச் பண்ணும் அந்த அடுத்த பாடியை. இப்படிதான் ஒவ்வொரு இறப்பும் நடக்குது. அப்ப அடுத்த பிறவி வந்து எப்படி கிடைக்குதுன்னா எது அடிப்படையில வந்து நம்மளுக்கு வந்து பாடி கிடைக்குதுன்னா எல்லாமே கர்மா அடிப்படையில வச்சுதான் பாடி கிடைக்குது. இப்ப நல்லா பாருங்க, சில பேர் வந்து நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஊனமா பிறக்கும், சில இடத்துல பிள்ளைங்க பேச முடியாது, சில இடத்துல பேர் கண்ணு தெரியாம இருக்கும், சில பிள்ளைங்க நல்லா படிக்குங்க, ஒரு 2 பிள்ளை ஒழுங்கா இருக்கும், இன்னொரு கடைச்சி பையன் ஒழுங்கா படிக்க முடியாது, சில பேர் நல்லா படிக்க மாட்டான், இன்னொருத்தர் கடைச்சி பையன் போது நல்லா படிப்பான். சில பேர் இந்த மாதிரி எல்லாம் ஏன் ஒரே வயிற்றுல படக்கூடிய, ஒரே தாயோட வயிற்றுல கர்ப்பத்தில் படக்கூடிய ஒரு 10 பிள்ளைங்க ஒரு 5 பிள்ளைங்க ஏன் வேற வேற டிசைன்ல இருக்கு, ஏன் வேற வேற கெப்பாசிட்டில இருக்கு, ஏன் வேற வேற ஒரு பேட்டர்ன்ல இருக்காங்க? அம்மா ஒரே அம்மா, அந்த அம்மாவோட வயிறு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேபியை உருவாக்குது. அந்த பேபிக்கு உண்டான கை காலு ஹார்ட் கிட்னி சட்னி எல்லாமே வந்து அந்த பேபி தான் அந்த அம்மா தான் கொடுக்குறா. ஓகேவா? ஒரு 5 பிள்ளையை பத்திருக்கிறா, 5 பிள்ளைக்கு அம்மா தான் வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சுக்கங்களேன், அவ தான் 5 பிள்ளையும் ப்ரொடியூஸ் பண்றா, எல்லாத்தையும் வெளியாக்குறான். இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனில ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு ப்ராடக்ட் வெளியாக்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் உதாரணம் ஒரு சோப்பு கம்பெனி வச்சுங்க, இப்போ சோப்பு கம்பெனில வந்து ப்ராடக்ட் வெளியாக்குறாங்கன்னா அது எல்லா சோப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே வயிற்றுல இருந்து வரக்கூடிய அம்மா வயிற்றுல வரக்கூடிய 5 பிள்ளைங்க ஏன் 5 வகையில இருக்கு? காரணம் என்னதுன்னா கர்மத்தின் அடிப்படையில அவங்களுக்கு ஒவ்வொரு அவங்க வந்து அவங்க குணங்கள் வந்து டிசைன் பண்ணப்படுது. அது அவங்க என்னென்ன காரியங்கள் செஞ்சிருக்காங்களோ இந்த முந்தைய பிரிவுல நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சுதான் நம்மளுக்கு இங்க பாடி கிடைக்குது. நம்மளுக்கு வந்து இங்க ஒரு கேரக்டர் நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் அமைதியா இருப்பாங்க, சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் உம்முன்னு இருப்பாங்க, திடீர்னு குதிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் வருது. சில பேருக்கு அல்ப ஆயுஸ்ல இறந்து போயிருவாங்க, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாயிரும், பிள்ளை இறந்து போயிரும், ஒன்னும் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. சில பேருக்கு இதெல்லாம் வந்து கர்மத்தின் அடிப்படையில வந்து எல்லாமே. ஓகேவா? அப்ப கர்மங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 வகைப்படுது. முதல் கர்மா வந்து என்னதுன்னா சஞ்சித கர்மா. நல்லா எழுதிச்சுக்கணும், சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா போன பிரிவில போன பிரிவுல என்னென்ன பாவங்களும் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் ஒன்னா சேர்த்து அது அப்படியே வந்து அது என்ன பண்ணும்னா அது அப்படியே ஒன்னா சேர்ந்து அந்த கர்மா அந்த பாவங்கள் வாட்டெவர் என்ன வேணா இருக்கலாம், அந்த கர்மா வந்து என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். அது போன பிரிவு அதுக்கு போன பிரிவுல உள்ள கர்மாக்கள்லாம் அது ஸ்லோலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். அப்படியே வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த வளரும் போது அதுக்குண்டான விஷயத்தை நம்ம வந்து அனுபவிச்சே ஆகணும்.
அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மா. இதெல்லாம் போன பிரிவுல செஞ்சுது, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்பதான் அது வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்கும் போது அதுக்கு உண்டான நம்ம அனுபவிச்சாகணும். அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது துக்கமா இருந்தாலும் சரி, அது பேர் வந்து என்ன, சஞ்சித கர்மா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிராப்த கர்மா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிராப்த கர்மா. பிராப்த கர்மா வந்து என்னதுன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட அதுவும் வந்து சஞ்சித கர்மா மாதிரி தான் சொல்லலாம். ஆனா இது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து அன்னாடிக்கும் லைஃப்ல அந்த ஏற்கனவே செய்த கர்மாக்களுடைய பலன் இருக்குல்ல, இப்ப நம்ம செய்த பாவங்களும் சரி புண்ணியங்களும் சரி, அது போன பிரிவில் செஞ்சிருக்கும் போது அது வித வடிவில் இருந்து அது சீட்டு மாரி இருந்து இப்ப மரம் மாதிரி வளர்ந்து பழம் காய்க்குது வச்சுங்களேன். அந்த கர்மாத்தோடைய பலனை நம்ம இந்த பிரிவில் அனுபவிப்போம். டெய்லி லைஃப்ல நம்ம அனுபவிப்போம். அதான் வந்து பாத்தீங்கன்னா பிராப்த கர்மா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இடத்துல வந்து பாராட்டுவாங்க, ஐயோ பிரபு நீங்க இல்லைன்னா அப்படின்னா. ஒன்னு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசு வாங்கியிருப்போம். ஒரு இடத்துல வந்து நம்ம மாலை மாதிரி இருப்பாங்க, ஒன்னு இடத்துல செருப்பால் அடிப்பாங்க. இந்த மாதிரி மாத்தி அந்த மாறுமே வரும். இதான் பிராப்த கர்மா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காரியமான கர்மா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காரியமான கர்மானா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவில புதுசா வந்து உருவாகக்கூடிய கர்மா. கர்மானா ஞாபகம், கர்மானா வந்து என்னன்னா ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். ஓகேவா? அப்ப கர்மா அது என்ன பண்ணும்னா, அது நம்மளுக்கு வந்து ரியாக்ஷனை கொடுக்கும். ரியாக்ஷன்னா நம்மளுக்கு திருப்பியும் அது கொடுக்கும். அதான் கர்மா. கர்மானா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், அது திருப்பி நம்மளுக்கு வரும். அதான் வந்து கர்மா சொல்லுவாங்க. அப்ப காரியமான கர்மானா வந்து என்னன்னா புதுசா உருவாகக்கூடிய கர்மா. இந்த லைஃப்ல இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கர்மா உருவாகும். புதுசா உருவாகக்கூடிய கர்மா காரியமான கர்மா. அடுத்த நாளாவது வந்து பாத்தீங்கன்னா அகாமி கர்மா. அகாமி கர்மனா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து நம்மளோட சிந்தனை இருக்குல்ல, தாட்ஸ் இருக்குல்ல, இன்டென்ஷன் இருக்குல்ல, இது மூலியமாக நம்மளுக்கு ஒரு கர்மா உண்டாகும். அது என்ன பண்ணா, அது நம்ம ஃபியூச்சர்ல நம்மளை அட்டாக் பண்ணணும். நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட திங்கிங், நம்மளோட தாட்ஸ் வந்து ஒன்னு இருக்கும் பாருங்க, ஏதாச்சும் யோசிப்போம். அது வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய ஃபியூச்சருக்குள்ள நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வரும்போது அந்த கர்மா ஆல்ரெடி வந்து ரெடியா இருக்கும் நம்மளுக்கு. அதான் வந்து அகாமி கர்மா. திடீர்னு வச்சுக்கல, இரு அவன் வந்து அவனுக்கு பதவி ஏறிடுச்சு, இவன் எப்படி ஏறிச்சு, இவன் எப்படாச்சும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. இது ஒரு கர்மாவா மாறும். இது கர்மாவா மாறி அது நம்ம வந்து அடுத்த ப்ரொமோஷன் நமக்கு வரும்போது நம்மளை யாராச்சும் ஒரு ஆள் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, பிரபு நான் எந்த பாவமே பண்ணலையே நம்ம சொல்றோம்ல, அது சொல்லவே கூடாது. நம்ம செஞ்சது எல்லாமே பாவம் தான். அதனாலதான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதான் அகாமி கர்மா. அகாமி கர்மா நம்ம ஃபியூச்சருக்கு வரதுக்கு முன்னுக்கே அது ரெடியா இருக்கும். அந்த கர்மா ரெடியா இருக்கும். ஓகேவா? அப்ப உதாரணத்துக்கு ஆட்சியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு ஒரு ஹண்டர் வச்சுங்களேன், ஒரு வேடன் வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு போவும் ஒரு வந்து ஹேரோவும் இருக்கு, வில்லும் அம்பு இருக்கு. ஓகேவா? இப்ப வில்லு அம்பு இருக்கு, விடுறாரு இப்ப. ஓகேவா? இப்ப ஜஸ்ட் இதை மட்டும் இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப அவர் வந்து அந்த ஏரோ அந்த வில்ல விடுறாருன்னா, இப்ப அவர் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாரு, நிறைய ஏரோ வச்சிருப்பாரு. ஓகேவா? இப்ப நிறைய ஏரோ வச்சிருக்கிறல்ல, இந்த நிறைய ஏரோ வச்சுக்கிதான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மா. நம்ம சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து நிறைய கர்மா வந்து நிறைய வச்சிருக்கோம். அதான் சஞ்சித கர்மா சொன்ன பாத்தீங்களா, நம்ம போன பீரியட்ல அடுத்தடுத்த பீரியட்ல இருந்து எல்லா கர்மா வச்சிருக்கணும். அப்ப அந்த வேடன் வந்து அம்பு விடும் போது எப்படி அவர் பின்னாடி நிறைய அம்புகள் இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம சஞ்சித்த கர்மா நம்மளுக்கு இப்ப நிறைய மூட்டையா பேக்கா நம்மளுக்கு நிறைய கர்மாக்கள் இருக்கு. அது பேர் சஞ்சித்த கர்மா. அப்ப அதுல இருந்து ஒரு அம்பை எடுத்து அவர் வந்து விட்டுட்டாரு வச்சுங்களேன். ஓகேவா? விட்டுட்டாருன்னா அது ஆல்ரெடி போயிருச்சு. அந்த 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 ஏரோ வந்து ஆல்ரெடி போயிருச்சு. ஆல்ரெடி போறதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப வந்து அது 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 போய் அது எங்க போய் குத்தும், அது என்ன ஆகும்னு சொல்லி அது பிறகு அது நடந்த பிறகு தெரியும். அப்போ ஆல்ரெடி அது வந்து அந்த அம்போட வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அது போயிருச்சு. அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராப்த கர்மனா நம்ம வந்து டெய்லி லைஃப்ல அனுபவிக்கிறோங்க. ஆல்ரெடி நம்ம செஞ்ச கர்மா, அந்த அம்பு எல்லாம் நிறைய இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஒரு நாளைக்கு பாராட்டு கிடைக்கும், ஒரு நாளைக்கு அடி உழுவோம், இந்த மாதிரி. அதுதான் பிராப்த கர்மா. இப்ப உதாரணத்துக்கு அந்த ஏரோ நிறைய இருக்கு, அது வந்து சஞ்சித கர்மா, நிறைய நம்ம கர்மா இருக்கு. இப்ப அந்த ஏரோ ஒன்னு எடுத்து விட்டுட்டோம், அது போயிட்டு இருக்கு. அப்ப அதனால அது என்ன நடக்க போது தெரியல, அதான் பிராப்த கர்மா. இப்ப நம்மளுக்கு அடுத்து என்ன வரும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு தெரியல, அதான் பிராப்த கர்மா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அகாமி கர்மா சொன்னல, ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னு. அது என்ன எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு அம்பு எடுத்து வச்சிருக்கீங்க.
கையில வச்சிருக்கேன், ஆனா இன்னும் உடல. ஃபியூச்சர். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலை வச்சுதான் இருக்கு. அந்த அம்பு நம்மளுக்கு திரும்ப பாய போதா இல்லையான்னு சொல்லி. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மானா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பேக்கேஜ்ல இருக்கு, நிறைய இருக்கு, மூட்டையா இருக்கு. அதான் சஞ்சித கர்மா. ஓகேவா? பிராப்த கர்மானா நம்ம செஞ்ச கர்மங்கள் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து அன்னாடிக்கு வந்து இப்ப பாதிப்பு கொடுக்குது. அதான் பிராப்த கர்மா. அகாமி கர்மனா ஃபியூச்சர்ல வரப்போகக்கூடிய கர்மா. இதுதான் நம்மளுடைய அடுத்த பிறவிகளை வந்து நம்மளை வந்து நிர்ணயிக்குது. அப்ப நம்ம பாவங்கள் அதிகமா செய்யணும், அந்த கர்ம வினைகள் என்ன பண்ணும், நம்மளை வந்து அடுத்த பிரிவு வந்து மிருகங்களாக பிறப்போம், நம்மளுக்கு திருப்பி அந்த பாவங்கள் வரும், நமக்கு இதெல்லாம் அனுபவிப்போம் நம்ம. ஓகே, அப்ப இந்த மறுபிரிவி வந்து பேசியே போலாம். ஒண்ணு வந்து உபநிஷத்துல இன்னொன்னு சொல்லப்படுது, ஒரு பாடியில ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்குல்ல, அந்த ஆத்மா கூட பரமாத்மா இருக்கிறாரு. அப்ப என்ன சொன்னாங்க, என்ன சொல்றாங்க உபநிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரத்துல ஒரு 2 கிளி இருக்கிற மாதிரி, ஒரு கிளி வந்து ஆத்மா கிளி, ஒரு கிளி வந்து பரமாத்மா கிளி. அப்ப இந்த ஆத்மா கிளி இருக்குல்ல, அது என்ன பண்ணும், இந்த மரத்துல உள்ள பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். சாப்பிட்டு ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா அது வந்து மாறியா இருக்கும், ரொம்ப கசக்குனுச்சுன்னா புளிப்பாச்சு மாறியா இருக்கும். அப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த இந்த ஆத்மா கிளி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா பரமாத்மா கிளி வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பரமாத்மா கிளி அந்த ஆத்மா கிளியை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த ஆத்மா கிளி வந்து எப்ப வந்து சாப்பிடுறதை விட்டுட்டு எப்ப பரமாத்மா கிளியை பாக்குதோ, அப்ப இந்த ஆத்மா கிளியை வந்து இந்த பரமாத்மா கிளி வந்து அழகா கூட்டிட்டு போயிடும் எங்க, பகவான் லோகத்துக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்தோடைய இந்த கிளி வந்து ஆத்மா கிளி வந்து இந்த பழத்தை சாப்பிட சொல்லணும்ல, அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம இந்த லோகத்துல வந்து என்ன பண்றோம்னா பல விஷயங்கள் பல செயல்கள் செஞ்சிருக்கிறோம், கடவுளை மறந்து போய் என்னென்னமோலாம் செஞ்சிருக்கோம். அதுதான் வந்து இந்த மரத்துல பழம் சாப்பிட்ற மாதிரி என்னென்னமோ சாப்பிட்டு சில சமயத்துல துன்பம், சில சமயத்துல இன்பம், சில சமயத்துல சோகம், சில சமயம் கவலை மாத்தி இருக்கு. அப்ப அந்த கிளி பழம் சாப்பிட்றத விட்டுட்டு பகவான் பார்த்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எப்ப வந்து பகவானை உணர்றோமோ, கடவுளை உணர்றோமோ, எப்ப அந்த ரியலைசேஷன் வருதோ, ஏன்னா அதுக்கப்புறம் பகவான் நம்மளை அழகா நம்மளை கூட்டு போயிருவாரு பகவான் லோகத்துக்கு. அப்ப அடுத்த பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பகவான் லோகத்துக்கு கண்டிப்பா டெஃபினட்டா நம்ம வந்து போயிருவோம் நம்ம. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறுபிரிவு என்றது இருக்கு. இந்த மறுபிரிவு வந்து எப்படி நம்மளுக்கு அமையும்னா, நம்ம இந்த பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்தி பாதையில கண்டிப்பா வரணும், பகவானுடைய பக்தி சேவையில நம்ம இருக்கணும். முக்கியமா பகவான் நாம ஜபத்தை பண்ணணும். இந்த மாதிரி பக்தி பிராக்டிஸ் பண்ணுமே, ஆனால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பிராக்டிஸ் பண்ண வாழ்நாள்ல எந்த விஷயத்த நம்ம அதிகமா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் இறக்குற தருவாயில வரும். புதுசா வந்து நேத்து முனைச்சம் காணாம திடீர்னு வந்து பக்தி கடைசி காலத்துல இப்பெல்லாம் போய் என்னத்தை பண்ணிக்கிட்டு பக்தி போய் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வயசான பிறகு பாத்துக்கலாம். வயசான பிறகு எதுவுமே வராது. சாதாரண ஒரு முஸ்லீம் பாருங்க, சின்ன வயசுல தொழுகிறதுக்கு என்னது, குரான் படிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கிறிஸ்தவங்களை பாருங்க, அவங்க வந்து சின்ன வயசுல பிள்ளைங்களை வந்து சேர்ச்சுக்கு பைபிள் படிக்க அனுப்பிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்துக்கள் நம்ம என்ன பண்றோம், எதுவுமே நமக்கு தெரியுதுல்ல, ஒரு பகவத்கீதையே தெரியுதுல்ல, ஒரு புராணங்கள் தெரியுதுல்ல, ஒரு சாதாரண ஒரு மந்திரம், பேசிக் மந்திரம் தெரியுதுல்ல, ஒரு விநாயகர் மந்திரம் தெரியுதுல்ல, ஒரு முருகரோட மந்திரம் தெரியுதுல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்பாலோட மந்திரம் தெரியுதுல்ல. எல்லா இடத்துலயும் ரொம்ப நம்ம வீக்கா இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட எல்லா வகையான சாஸ்திரங்களும் எல்லா வகையான விஷயங்களும் இருக்கு, ஆனா ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதில்ல. கௌமாரம் ஆச்சரியத்தை பிரஜம் சொல்றாரு பகவான் வந்து பிரகலாதன் சொல்றாரு. சின்ன வயசுல 5 வயசுல இருந்து ஆன்மீக கல்வி ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல அனுப்பினா சாமியார் ஆயிடுவான். எனக்கிட்ட எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு மாதாஜியோட ஒரு பசங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது கெட்டது கொஞ்சம் சரியில்லாம இருந்தாங்க. அப்ப நான் இங்க அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்ப வந்து இந்த பசங்க வந்து இந்த மாதிரி வந்து கத்துக்கும் போது இல்லை தெரிஞ்சுக்கும் போது நம்ம கிளாஸ்ல வரும்போது நம்மளை கொஞ்சம் கைட்லாம் பண்ணும்போது நல்லா இருந்தாங்க. அப்ப திருப்பி வந்து என்ன ஆயிடுறாங்க, அங்க வந்து ஓவரா நல்லவன் ஆயிட்டோம்னா ஐயோ பையன் சாமியார் ஆயிடுவான் சொல்லிட்டு திருப்பி இது பண்ணாங்க. இது எனக்கு நான் வந்துட்டு நடந்ததில்லை, இது வேற ஒரு ப்ரூஃபுக்கு நடந்தது, வேற விஷயம் நடந்தது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதாவது பசங்க கெட்டவனா இருக்கும் போது அவன் நல்லவனை ஆக்குறதுக்கு மட்டும் ஆன்மீகத்தை யூஸ் பண்ணிட்டு அவன் நல்லவனா ஆகி திருப்பி வந்து பக்தி வரும்போது ஐயோ சாமியார் ஆயிடுவான் சொல்லிட்டு திருப்பி இழுத்துட்டு போயிருது. அப்ப இப்ப என்ன மென்டாலிட்டியில என்ன வகையான உணர்வு நம்ம இருக்கிறோம். அப்ப ஆன்மீக கல்வி ஆன்மீக பக்தி வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஊர்கா மாதிரி. எப்படின்னா எனக்கு பிரச்சனை இருக்கும் போது மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு, எனக்கு பிரச்சனை தீர்ந்து என் குடும்பம் ஒழுங்கா இருக்கும் போது எனக்கு நீ தேவையில்லை. இதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம்.
ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா யோசிக்கணும், ரொம்ப சிந்தனையோட நம்ம வந்து யோசிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு என்னன்னா, நம்ம கிருஷ்ணனை பத்தி ஒரு ஊறுகாய் மாதிரி பாய்க்கிறோம். ஊறுகாய் மாதிரி தேவைப்படும் போது நம்ம தொட்டுக்குவோம், தேவைப்படாதவங்க தேவையில்லை. அதாவது நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னா கிருஷ்ணர் பக்தி தேவையில்லை நம்மளுக்கு. நாளைக்கு உடம்பு போயிருச்சு, நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தென் கிருஷ்ணன் கிட்ட வருது. ஆனா அதே கிருஷ்ண பக்தி பண்ணிருக்கும் போது பகவான் நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து கெட்டது கொடுத்துறாங்கன்னா பகவான் திட்டுறது. இது என்ன மாதிரியான பக்தி நம்மளுக்கு? ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிள்ளைங்களோ இல்ல அம்மா அப்பாவோ நம்ம எதுவும் நம்ம ஏசினாலும் ஏதோ என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை சகிச்சுக்கிறோம், போத்துக்கிறோம். ஆனா பகவான் நம்மளுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கும் போது, ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கும் போது அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம், பகவானை தூக்கி போட்டுறோம் நம்ம. அப்ப அடுத்த நெக்ஸ்ட் ஜேர்னி, நெக்ஸ்ட் பிரிவு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அவர் பகவான் லோகத்தை அவர் எடுத்துக்குவாரு? எந்த வகையான டெஸ்டும் வைக்காம, எந்த வகையான பரீட்சையும் வைக்காம பகவான் லோகத்தை அவர் எப்படி எடுத்துக்குவாரு? உதாரணம் வச்சுக்கோங்களேன், சாதாரண இந்த மலேசியால நீங்க வந்து ரோட்ல காடி ஓட்ட போறீங்க. ஏன்னா காடி ஓட்டன்னு தெரியும் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க காடியை வந்து ஓட்ட விட்டுருவாங்களா? நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நீ என்னதான் நீ வந்து பெரிய பெரிய ஜென்த்ரெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் ஓட்டினாலும் நம்மளுக்கு லைசன்ஸ் வேணும், நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அதே போல நம்ம பகவானுக்கு நான் சேவை செய்யறேன், எல்லாம் பண்றேன் நம்ம சொல்றோம், நாம ஜம் பண்றேன், எல்லாம் பண்ணேன்னு. சரி, ஓகே, நீ பண்றல, நான் டெஸ்ட் வைக்கிறேன். பகவான் டெஸ்ட் வைக்கும்போது என்ன பண்ணுவார்? பல பிரச்சனைகள் கொடுப்பாரு, பல இது கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம பக்குவம் இல்லாதப்ப என்ன நினைக்கிறோம்? நம்ம பக்குவம் இல்லை, அதனால என்ன நினைக்கிறோம்? ஐயோ பகவான் பாரு என்ன எப்படி டார்ச்சர் பண்றாரு. அப்ப நெக்ஸ்ட் பிரிவி, அடுத்த ஜேர்னி அவர் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பகவான் வந்து கொண்டு போவார்? உங்களுக்கு டெஸ்ட் வைக்காம எப்படி கொண்டு போவாரு? இம்பாசிபிள். அதே போல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, அன்னைக்கு கூட சொன்னேன், நம்ம டிவோட்டி பக்தர்களாக இருக்கிறோம். நம்ம பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில எது நடந்தாலும், ஓகேவா, நம்மளுக்கு வாழ்க்கையில எது நடந்தாலும், கெட்டது நல்லது நடந்தாலும் எல்லாம் என் கர்ம வினி, எனக்கு கர்மப்படி நடக்குது ப்ரோ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அது வெளியே உள்ளவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, வெளியில உள்ளவங்க பேசக்கூடிய வார்த்தை. வெளியில உள்ளவங்க கிருஷ்ண பக்தி ஏத்துக்காதவங்க சாதாரண மக்களுக்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஏதோ கர்ம வினி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோ நாலேஜ், கடவுள் யாரு, பகவான் யாரு, பரமாத்மா அடுத்த பிரிவை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அதனால ஏதோ கர்ம வினியே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எஸ் சார், டிவோட்டி நம்ம பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பகவான் ஏற்பாடு பிரபு. பகவான் அவர் கொடுக்குறாரு, நல்லதோ கெட்டதோ அவர் தான் கொடுக்குறாரு. நம்ம டிவோட்டி இந்த மென்டாலிட்டியில தான் நம்ம வந்து பக்தி பண்ணணும். நம்ம வந்து கர்மா ப்ரோ அப்படி. டிவோட்டிக்கு கர்மா கிடையாது. டிவோட்டி கர்மா என்ற அது பேச்சே இல்லை, இடம் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 5 விஷயம் பேசப்படுது, ஓகேவா? ஜீவா ஆத்மா பத்தி, ஜீவா, அப்புறம் வந்து ஈஸ்வரனா பகவானை பத்தி, ஜீவாத்மா பத்தி பேசப்படுது, ஈஸ்வர பத்தி பேசப்படுது, பிரகிருதி இயற்கையை பத்தி பேசப்படுது, ஜட இயற்கை பத்தி பேசப்படுது, நேச்சரை பத்தி பேசப்படுது, ஓகேவா? 4வது வந்து பாத்தீங்கன்னா காலா, டைம் பத்தி பேசப்படுது. இந்த 4 விஷயத்தையும் வந்து நீங்க மாத்தவே முடியாது. ஜீவாத்மா மாத்த முடியாது, பரமாத்மா மாத்த முடியாது, நேச்சர் இயற்கையை வந்து ஜட இயற்கைய முக்குணங்கள் இதெல்லாம் மாத்த முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலா, டைம் மாத்த முடியாது. இது எல்லாமே வந்து மாத்த முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா 5வது வந்து என்னது? கர்மா வந்து நம்ம வந்து மாத்தலாம். அதனால டிவோட்டி வந்து ஐயோ பிரபு என் கர்மத்தினால, டிவோட்டிக்கு கர்மா என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. டிவோட்டிக்கு வந்து பக்தர்களுக்கு என்னைக்குமே வந்து பையன் அது எது நடந்தாலும் பகவான் கொடுக்குறாரு, நம்ம அதை ஏத்துக்கிட்டு நம்ம அவரோட கருணையோட இதை வந்து கடந்து வரதான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்படிதான் நம்ம நினைக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த பிரிவு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். இந்த கொன்க்ளூஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, மறுபிரிவு என்றது இருக்கு. அந்த மறுபிரிவு சக்சஸா வரணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆத்மா ஜஸ்ட் வந்து ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகுது, அது வந்து வேற ஒரு உடம்பு எடுக்கும். அப்ப இறக்குற தருவாயில் நம்மளுக்கு என்ன சிந்தனைகள் இருக்கோ அதை வச்சுதான் நம்மளுக்கு அடுத்த பிரிவில் கிடைக்கும், ஓகேவா? அப்ப அடுத்த பிரிவு பகவான் லோகத்துக்கு போகணும்னா ஆன்மீக கல்வி ரொம்ப முக்கியம். அதே போல ஹரே கிருஷ்ண மகாமதம் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமதம் டெய்லி நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகும். என்னோட ஸ்ரீல புரோபாதர் என்ன கொடுத்துருக்காரோ அதை வந்து எதுவுமே மாத்தாம எஸ்ஐடிஸா ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கு 16 மாலைகள் ஜபம் பண்ணணும். அப்புறம் வந்து 4 கோட்பாடுகள் 4 ரெகுலர் பிரின்சிபல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அன்னாடிக்கு சிஷாஷ்டங்க நாமாபராதம் நம்ம படிக்கணும். அன்னாடிக்கு படி, அப்பதான் நம்மளுக்கு நாமம் அதோட குற்றங்கள் என்ன பண்றோம் நம்ம ஞாபகம் இருக்கும். அன்னாடிக்கு டெய்லி நாம ஜபம் பண்ணணும். அப்புறம் பிரசாதம் பகவான் நிவர்த்தி பண்ணி பிரசாதம் நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பக்தி விருஷா வகுப்பு கி ஜெய், ராதா கோபால் ஜி की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, जय निताई गौर प्रेमानंदे, हरि हरि. ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்விகள் மறுபிறவை பத்தி, இந்த கிளாஸ் பத்தி இன்னைக்கு?